பேபி, நான் உனக்கு தெரியறேனா? நீ எனக்கு தெரியவே இல்லையே. அம்மாடி கேத்ரின் சொல்லுங்க பாட்டி. இத கொஞ்சம் சரி பண்ணி கொடு. அம்மா, இங்க நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பயங்கர இடி மழையா இருக்கு. அவரோட கேமரா ஆஃப்ல இருக்கு, அதான் பார்க்க முடியல. அங்க மழை பிச்சு உதறுதாமே. டேய், நான் 17ஆம் தேதி இங்க இருந்து கிளம்பிடுவேன். 18ஆம் தேதி விடிய காலையில அங்க வந்து சேர்ந்துருவேன். பேபி, நான் சொல்றது கேக்குதா? நீ ஏர்போர்ட்டுக்கு வருவியா? சொல்லுடா. என்ன சாந்தி கோபால்லாம் லீவா? இல்ல சார், அவங்க இருக்காங்க. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நினைக்கல. யார் நினைக்கல? அதானே, யார் நினைக்கல. அவங்கள சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சிஜிஎம் வந்தாச்சா? வந்தாச்சு, சேம்பர்ல இருக்காங்க சார். இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் பாக்ஸஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. மூக்கோட போன் சரியாகணுங்கிறதுக்காக. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு முக்கியமான காரணம் இருக்கும். ஓகே, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒருவேளை அந்த பைக்கில் வந்தவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதை பற்றி யோசிச்சியா? அதுவும் காரில் லேசாக உரசுனதுக்காக இல்லை? அவன் என் முகத்தை பார்த்து அப்போ கெட்ட வார்த்தை பேசினா உடனே சேஸ் பண்ணி அடித்து தூக்கிடுவேன், அப்படி தானே? இப்போ நீ லா காலேஜ் யூனி லீடர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர். அதை மறந்துடாத. சார், மீட்டிங். லா செக்ரட்டரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு. நீ என் கூட வா, அவர்கிட்ட பேசிடலாம். அவருக்கு ஏதாவது கோவம் இருந்தா இந்த முகத்தை பார்த்தா அது போயிடும். வேண்டாம் சார். சொல்கிறேன்ல, வா. 8 மணி தானே? சரி, நான் வந்துடுறேன். ஓகே. அந்த பையனோட பேரண்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரன் கூட உன்னை சுத்தமாக பிடிக்காது. எல்லாரும் ஒரு சான்ஸ்க்காக காத்துட்ருக்காங்க. ஏதோ அந்த டிராஃபிக் டிசி புது ஆளாக இருந்தனால நம்ம தப்பிச்சோம். ஜட்ஜ் அட்டாக் பண்ண கேஸில் அவரோட பையன் ஃப்யூச்சர் பாதிக்கப்படும்னு சொல்லி தான் ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வச்சோம். உனக்கு ப்ரொமோஷன் நெருங்கி வர நேரத்தில் இப்படி தப்புலாம் பண்ணால் எப்படி பேபி? அதுக்காக தான் உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட உன்னை கம்பல் பண்ணி செக்ரட்டரிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். இன்னைக்கு நான் வரல சார். இனி நான் ஏதாவது சொல்லி அடுத்த பிரச்சனை வந்துட போகுது. நீங்கள் போய் பாருங்கள் சார். நான் இங்கேயே இறங்கிடுறேன். இஷ்டம். சிவா, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் நிறுத்து. ஓகே சார். கொடை வேற எடுக்க மறந்துட்டேன். பேய் மழையா இருக்கே.
என்னது மலையா? பேபி என்னாச்சு? ஹலோ. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போ. ஓகே. நீ எதுக்கும் டாக்டர் பஷீர் ஒரு வாட்டி பாரு. அப்புறம் பேபி டாக்டரை பார்த்துட்டு என்னை கூப்பிடு. அப்படியே ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுக்கோ. ஜாயின் பண்ணும்போது எல்லாமே நம்ம சைடில் கரெக்டாக இருக்கணும். சரி. ஒரு உண்மையை சொல்லவா, இவனுங்களெல்லாம் இடிச்சு தள்ளணும்னு நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன கொஞ்சம் வழுக்க விழுந்துருச்சு அவ்வளவுதான். ஆனால் நான் இப்போவும் ஃபிட்டாக தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டு. அந்த மழை தானாகவே நின்றும். நாம் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டேஜை கடந்து தான் போவோம். பல பேர் இதை ஏற்றுக்க மறுப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. உங்களுக்காக வேணும்னா வாயிலே நுழையாத மாதிரி மெடிக்கலாக ஒரு பேரை சொல்கிறேன். போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். விபத்தினால ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி, அவ்வளவுதான். நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். டாக்டர் பஷீர் இதை ரொம்ப சாதாரணமாக சொன்னாலும் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே ஷாலினியாக இருந்தால் முகத்தை பார்த்து உண்மையை சொல்லிடுவாள்ல. மூஞ்சில் அடித்த மாதிரி உண்மையை சொல்கிறதுல என் பொண்டாட்டி தான் நம்பர் 1. இந்த வெயிலில் வெந்து சாகிறதுக்கு சந்தோஷமாக நான் உன் பொசிஷனை ஏற்றுக்கிறேன் மச்சான். டே ராஜு, இங்கே இடியும் மழையுமா இருந்தால் கூட எனக்கு அது குளிரல. அடைச்சா அப்படின்னா எனக்கு அது வேண்டாம். என்னடா? ட்ராவல் ஏஜென்சியில் சொல்லி காரையும் டிரைவரையும் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடுவாங்க. எந்த காரு? ஓ, கவர்மெண்ட் ரேட்டுக்கு பெட்ரோலுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா ஜாகுவார் வரும். ஜாகுவார். ஃப்ரிட்ஜில் நல்லா ஐஸ் மாதிரி சில்லுன்னு பேர் இருக்கு. ஆளுக்கு ஒன்று அடிப்போமா? மெஜிஸ்ட்ரேட் ஒன்று எடுத்துகிட்டு வரவா? ஆடா போடா. அச்சு, என்னடா?
விசேஷம்? நல்லா இருக்கீங்கல்ல? உனக்கு வேணுமா? எனக்கு ஒரு டீ போதும், ஸ்ட்ராங்கா வேணும். ஏய், நீ டீயாவது குடிப்பியா? டாக்டர் பஷீர் என்ன சொன்னாரு? பேபியோட பிரச்சனையை கேக்குறப்போ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம மற்ற இன்டர்வென்ஷனை பத்தி யோசிக்கலாம். அப்ப டாக்டர் பஷீர் சொன்ன மருந்து நான் எடுக்க வேண்டியதில்லை, சரிதானே? பார்க்கலாம்ப்பா. அந்த டாக்டர் பஷீர் சைக்காட்டிஸ்ட், நான் குழந்தைகளை ஸ்பெஷலைஸ் பண்ற கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு, மறந்துடாத. அட இவனும் பேபி தானே, பேபி குட்டி. குழந்தைய சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்துச்சு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். லெஷர் பீரியட்ல டீச்சர் பசங்க கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வழக்கமா காக்கா பூனைன்னு கதை சொன்னப்போ இந்த பையன் மட்டும் எந்திரிச்சு நின்று கொலை நடந்த கதையை சொல்லியிருக்கான். டீச்சர் பசங்கன்னு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிட்டாங்க. அது என்ன கதை? அவன் ஏதாவது டிவி சினிமான்னு பார்த்து அந்த கதையை சொல்லியிருப்பான். ஆனா தப்பு பண்ணான்ற ஃபீலிங்கே அவனுக்கு இல்ல. டீச்சரும் பிரின்சிபலும் எதுக்கு அவனை தினமும் திட்டுறாங்கன்னு தான் அவனோட கோவம். நான் அவனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பி வச்சேன். ஒரு நல்ல கதையாசிரியர் வளர்ந்து வரட்டுமே. இந்த காலத்து பசங்க இருக்காங்க பார், நான்லாம் எவ்வளவு சாதுவா இருந்தேன். யாரு நீ? சாதுவா? சார் ட்ராவல்ஸ்லேருந்து கார் அனுப்பியிருக்காங்க. லேட் ஆகிடும் நினச்சி சீக்கிரம் வந்துட்டேன். போர்டில் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டேன் சார். இதை பார்த்து பயந்துட்டியா? ஷாக் ஆகிட்டேன், ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சார். ஆமா, உன் பேர் என்ன? கரீம், திருவள்ளூர், இங்கே பக்கத்தில் தான் சார். ம். ஹலோ, வைப்பர் ஆன் பண்ணுங்க. இது நல்லா இருக்கே, பகலில் ஹெட்லைட் போட சொன்ன மாதிரி இந்த ஐடியாவும் சூப்பர் சார். கேஸ் நம்பர் 12/14-33, தேதி 16/2/2019. ராஜேஷ், குமார், ராகுல், விக்னேஷ், சரத். காலேஜில் யூத் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் வீக் வருது. அது அடுத்த மாதம் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் சமயத்தில் ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருந்த பஸ்ஸில் இருந்த டிரைவரை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ எங்கே வேலை பண்ணுற? தாம்பரம் டிப்போல சார். அங்கேருந்து தான் வரியா? எதுக்காக? ஆமாம் சார். இவர் போய் வரதுக்கான 2-வே ஏசி சேர் கார் டிக்கெட், உணவு, தங்கும் வசதி, மற்ற செலவுகள் இது எல்லாத்தையும் உங்கள் கிளைண்ட் ஏற்றுக்கலாம்ல? சரி, இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. வா. உட்காரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கலாமான்னு பார்க்குறேன். அந்த பிரச்சனைக்காகவா? இல்லை, அது ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி மாஸ்கை போட்டு வர்றது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுவாங்கல்ல? நீ ஹாஸ்பிட்டலில் இந்த 2 வாரத்தில் நிறைய பெண்டிங் கேஸ் போஸ்ட்பான் பண்ணி பெஞ்சில் போட்டாங்க.
சம்மர் வெக்கேஷனில் கோர்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்லாக் கேஸை கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல. அப்போ நான் நாளைக்கு வரேன் சார். ஓகே, உனக்கு லீவ் வேணுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடு. பேபி, சாப்பிட போகலாமா?